தமிழ்நாடு முழுக்க உள்ள பல திரையரங்குகளில் நம்ம திமுகவுடைய சாதனைகள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை அந்த தியேட்டரில் படம் ஆரம்பிப்பதற்கு முன்பு விளம்பரமாக போடுவாங்க. அந்த விளம்பரம் ஓடும்போது அங்கே ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களில் ஒரு 30-40 பேர்கிட்ட ஸ்டாலின் ஒழிக ஸ்டாலின் ஒழிக அப்படிங்கிற ஒரு கோஷமிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலும் திமுக அரசு மீதும் மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் தமிழக மக்கள் இருக்காங்க. சமீபத்தில் நடந்த இந்த கரூர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் மற்றும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் திமுக மேல கடுமையான அதிருப்தியிலையும் கடுமையான கோபத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த திரையரங்குகளில் ஸ்டாலின் ஒழிக கோஷமிட்டது கூட முக்கவாசி விஜய் ஃபேன்ஸ் மற்றும் பாஜக அதிமுக தொண்டர்கள்லாம் அங்க படத்துல பார்க்க போயிருக்காங்க. அங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஸ்டாலின் ஒழிக கோஷம் எடுக்க மற்றவர்கள் எல்லாம் ஒழிக ஒழிக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து திமுக மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் இந்த தாவேகா கட்சி மாநாடு நடத்துவதை கொடுத்த இளைஞர்களாக இருக்கட்டும், விஜய்க்கு திமுக அரசு கொடுக்கும் அழுத்தங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து தாவேகாவினர் விஜய் திமுக மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டு மக்களே திமுக அரசு மீதும் திமுகவுடைய அமைச்சர்கள் மீதும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற பல நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக தமிழக அரசு திமுக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல இடங்களில் இது போல கோஷங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. முக்கியமாக திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப போகும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் ஒரு 6-7 மாதங்களில் திமுக அரசு முற்றிலுமாக அகற்றப்பட்டு ஒரு புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.